ஓம் கணேசாய நமக. பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இவர் உதயமாவது அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே அஸ்தமாகி இருக்கணும். இது சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, ஆங்கிலத்தில் 10/10/2023 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவில் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இரவு 8 மணி அளவில் மேற்கே அஸ்தமனம் ஆனார். அதாவது அவர் ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டார் என்று வைத்து கொள்ளலாம். அந்த ஓய்வெடுத்த காலம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளில் தூங்குகிறோம். அதே போல் அவர் 4 மாதங்கள் தூங்குறதாக கணக்கில் வச்சுக்கலாம். அது மூடம் அல்லங்கில் ரெஸ்ட்டு, அஸ்தமனம், இருட்டு வேலை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக அவர் கொஞ்சம் செயல்தன்மை இழந்து விடுகிறார். நம்ம தூக்கத்தில் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அதுபோல் செயல்தன்மைகளை ஒளி இழந்து விடுகின்ற காரணத்தினாலே ஆக்டிவேட் இல்லாமல் இருந்தார். அப்படி ஆக்டிவேட் இல்லாமல் அந்த பயணம் எப்படியெல்லாம் இருந்தது, கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு சொன்னால், சித்திரை 4லிருந்து சுவாதி நட்சத்திரம் முழுவதும், விசாகம் முழுவதும், அனுசம் முழுவதும், கேட்டை முழுவதும், மூலம் முழுவதும், பூராடம் முழுவதும் கழிந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் அவருடைய கீழ் திசையிலே உத்திராடம் 2ஆம் பாதத்திலே உதயம் ஆகின்றார். இந்த உத்திராடம் 2 என்பது சனீஸ்வரனுடைய வீடு, மகர வீடு. மகரத்துக்கு, அதாவது சனிக்கு இரவு வீடு. அந்த சனியினுடைய இரவு வீட்டிலே இந்த செவ்வாயானவர் உதயம் ஆகின்றார். அதோடு உச்சமும் பெறுகின்றார், வர்க்கோத்தமும் பெறுகின்றார். இப்போ ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், 7க்கும் 12க்கும் உடைய கிரகம். ஆதிபத்தியம் என்பது 7ஆம் வீடு, 12ஆம் வீடு. 12ஆம் வீடு என்பது அயனசயன போகபாக்கியம். 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட வீடு. இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய அந்த செவ்வாய் அஸ்தமனத்தில் இருந்து வந்ததனால கழிந்த 4 மாதங்களாக, கிட்டத்தட்ட 120 நாட்களாக உங்களுக்கு மனைவியினால் சிரமங்கள் அல்லது மனைவிக்கு வைத்திய செலவுகள், நண்பருக்கும் அதே போல் நண்பரால் உங்களுக்கு சிக்கல்கள், சிரமங்கள் இவைகள்லாம் இருந்து வந்திருக்கும். அல்லங்கில் நட்பு இடையில போய் கூட நின்று போயிருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏன் அப்படின்னு புரியாமலே இருந்து வந்திருக்கும். இந்த செவ்வாய், அதாவது 7க்கு அதிபதி, நட்புக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி ஆக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் அஸ்தமனம் என்ற ஓய்விலே இருந்த காரணத்தினால அந்த செயல்பாடுகள் அனைத்தும் தடைபட்டு போயிருந்தது. இது உங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. 8ஆம் சனியெல்லாம் விலகிருச்சு, 9ஆம் இடத்துக்கு சனி விலகிருச்சு, 10ஆம் இடத்துக்கு தசம சனியாக வந்துட்டார். இப்படி வந்தும் கூட எந்த விதமான பலன்களையே இன்னும் அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற தாக்கம், ஏக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மூல காரணமாக விளங்கக்கூடியவர் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் இப்பொழுது உதயமாகின்ற காரணத்தினால இந்த நட்பு வலிமை பெறும். அது தூரத்து நட்பு. இந்த பழைய சிநேகிதர்கள் கூட இப்போ தேடி உங்களோடு நட்பு பாராட்டுவாங்க. அதே சமயத்தில் திடீர் நண்பர்களும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அவர்களோடு இந்த புதிய நண்பர்கள் சேர்க்கையும் இப்போ கிடைக்கும். அந்த புதிய நண்பர்கள் உங்களுடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு குதூகலம், சந்தோஷம், ஆனந்தம் இவைகளெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது எப்போயிலிருந்து அப்படின்னு சொன்னால், இந்த தை மாதம் 24ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு 7/2/2024 இரவு 8 மணி அளவில், புதன்கிழமை 8 மணி அளவில் கீழ் திசையிலே அவர் உதயமாகி விடுகின்றார். ஆக இந்த 7/2/2024 முதல் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கத் தொடங்கும். மனைவியினுடன் இருந்த சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாம் விலகிவிடும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்துச்சு. இவைகள் அந்த புரிதல் உணர்வு இப்போது தான் பிறக்கின்றது. அதையெல்லாம் சொல்லுவாங்க, அது நேரம் வரணும் இல்லையா, நேரம் வந்தால் தானே எல்லாம் கூடி வரும். அவனுக்கு நேரம் சரியில்லை, அப்படி இருந்தால் இப்போ நேரம் நல்லாயிருச்சு, ஆகையினால இனி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா
அப்படிம்பாங்க. இந்த கிராமத்தில் இப்படித்தான் பேசுவான். அதே போல் உங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் கூடி வருகின்றது. திருமணம் ஆகாமல் இருக்கின்ற அந்த ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கும் கூட திருமண வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரக்கூடிய காலகட்டம். குறிப்பாக தை அமாவாசையிலிருந்து உங்களுக்கு இது நல்ல பலன்களாகவே தொடங்கும். தை அமாவாசை அப்படிங்கிற கணக்கு இப்போ இந்த இதிலிருந்து, அதாவது புதன்கிழமை உதயமாகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் தை அமாவாசை வந்துடும். அந்த தை அமாவாசையிலிருந்து நண்பர்களால் பிரயோஜனம் உண்டு, தேடி வருவாங்க. நீங்கள் தேடி போக வேண்டிய நபர் உங்களை தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு கிடைக்கும். அந்த திருமணத்தை நோக்கி எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இந்த கட்டம் கை கொடுக்கும். உங்களுடைய தேடுதல் வேட்டையிலே பெண்ணை தேடுகின்றீர்களா அல்லங்கில் ஆண் வரனை தேடுகின்றீர்களா, எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர ஆரம்பிக்கும். மேலும் இந்த கூட்டணி வியாபாரம் செய்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த அளவும் உங்களுக்கு அவ்வளவு பிரயோஜனம் இல்லாமலேயே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஜோசியமெல்லாம் பார்த்து தான் செஞ்சோம், ஆனாலும் அப்படி ஒன்றும் விசேஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் நீங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டு வாரீங்க எல்லாத்தையும். அதுவும் இப்பொழுது, ஏன்னா கூட்டணி என்பது இந்த 7ஆம் வீடு தான். 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் தான் அந்த கூட்டணியினுடைய வரவு செலவுகளை தீர்மானிக்கும். 2, 7, 10, 11 அந்த 4 வீடுகள். இதில் குறிப்பாக 7ஆம் வீடு தான் மெயின். ஏன்னா கூட்டு சேரணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் வீடு வலுவாக இருந்தால் தான் கூட்டு சேரும். அதே போல் செவ்வாயினுடைய தொடர்பு இருந்தால்தான் 7ஆம் வீட்டோனோடு செவ்வாயினுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஒரு திருமணம் என்பது கைகூடி வரும். 2ஆம் ஆதிபத்தியம், அந்த ஆதிபத்தியமும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும். இருந்தால் தான் எப்பயுமே ஒருத்தருக்கு திருமணம் நடந்து முதலிரவு அதாவது சீராகவும் சிறப்பாகவும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இப்போ 7/2/2024 முதல் நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்துக்கு உரியவன் அவர் செவ்வாயாக இருந்து இவர் உங்களுடைய வீட்டுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று உதயமான காரணத்தினால அயன சயன போக பாக்கியம் இவைகளும் திருப்தியாக இருக்கும். இனி வரிசையாக பார்க்கலாம். செவ்வாயினுடைய தன்மை, அதே போல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, மேலும் இரும்பு சாதனங்கள் இயந்திரங்கள், சனி சம்பந்தப்பட்டுச்சுன்னா இயந்திரங்கள், அதே போல் நெருப்பு தொடர்புடைய, இன்னும் வேறு என்னென்ன நெருப்புகள் தொடர்புடைய இருக்குதோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், கட்டடம் கட்டி விற்பனை செய்து கொள்ளக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த உதய செவ்வாய் அருமையான லீலைகளை புரிந்து காட்டுவார். 1க்கு 10ஆக லாபங்களை பெருக்கி காட்டுவார். பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, சிறிய அளவில் செஞ்சாலும் சரி, நல்ல யோகத்தை உண்டு செய்வார். ஏன்னா வீடு கொடுத்த சனியும் ஆட்சி மூல திரிகோணமாக தான் இருக்கிறார். உங்களுடைய யோகாதிபதி சனியும் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே 2 பேரும் போட்டி போட்டு உங்களுக்கு யோகத்தை வழங்குவார்கள். இனி வரிசையாக பார்க்கலாம். உங்களுடைய, அதாவது அந்த உதயத்தின் போது அந்த கிரக நிலைகள் வானமண்டலத்தில் எந்த மாதிரி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசி சுத்தமாக இருக்குது. 2, 3, 4 சுத்தம், 5ஆம் இடத்துல கேது, 6, 7 சுத்தம், 8ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன், 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல வியாழன். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால இந்த 1, 6க்கு அதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் ஒழிஞ்சிருக்கிறான். இப்போது நண்பர்களால் என்ன யோகம் கிடைத்தாலும் அதை வாங்கி அனுபவிப்பதற்கும் ஒரு யோகம் வேணும் இல்லையா? இப்போ 1ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துல 3ஆம் இடத்தவனோடு சேர்ந்து இருக்கின்றான். இப்படி சேர்ந்து மறைந்து விட்டான். 8ஆம் இடத்துல மறைந்து விட்ட காரணத்தினால கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு சொன்னாலும், இதுக்கு அந்த 8ஆம் இடத்தோனை அந்த 8ஆம் இடத்தை நோக்குகின்றான். அதாவது குரு அந்த 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். அதே போல் பெண்களால்
அல்லது ஆண்களால் சில சிரமங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ விலகிடும். உதய செவ்வாயின் போது இவங்க 2 பேரையும் குரு பார்த்துண்டு இருக்கின்ற காரணத்தினால அந்த கெட்ட பேரெல்லாம் விலக ஆரம்பித்து விடும். அதே போல் 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்கள் வசப்படுவார்கள். அப்படிப்பட்ட கட்டம். புதிய நண்பர்கள் சேர்க்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ஆண் நண்பர்களாகவும் இருக்கும், பெண் நண்பர்களாகவும் இருக்கும், தூரத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கும். அதே போல் என்னன்னு சொன்னால் 5ல் வந்து கேது இருந்துச்சுன்னு சொன்னால் சொந்தக்காரனில் கிடைக்க மாட்டான். அதே போல் 8ஆம் இடத்துக்காரன் தான் பார்க்குறான், 5ஆம் இடத்துக்காரன் பார்க்கவில்லை. ஆகையினால தூரத்து அந்நியர்கள் சம்பந்தப்பட்ட, அந்நியமாக சம்பந்தப்பட்ட நல்லவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப்பெறுவீர்கள். இந்த நல்லவர்களால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக கடன் காட்சிகள் அப்படின்னா 8ஆம் இடத்தோனே அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 6ஆம் வீட்டோனையும் குரு பார்க்கின்றார். ஆகையினால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வழக்கு வம்பு தொம்புகள் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்காது, சீக்கிரம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். அதே போல் அண்ணன் தம்பி வகைராவில் உள்ள பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்தாலும் சரி, ரிஷப லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த கூட பிறந்தவர்களால் தொல்லைகள் நிறைய இருக்கும். அப்பப்போ தொல்லைகள் அவர்களால் தான் இருக்கும். அவர்களாலேயே இப்போ அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்துவிடும். 2, 5 அதிபதி ஆகிய புதன் என்பவர் 9ஆம் இடத்துல அந்த செவ்வாயோடு கூடியிருக்கிறான், சூரியனோடு கூடியிருக்கிறான். ஆகையினாலே தனப்புழக்கம் அதிகமாகும். குடும்பத்தில் சில வரவுகள் திருப்தியாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். வாக்கு சுத்தம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால இந்த பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடு குறைகள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதை இன்னும் சரி பண்ணணும். நீங்கள் அந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலையும் 5ஆம் இடத்தோன் புதன் அஸ்தமனம் இருக்கின்ற காரணத்தினாலும் குலதெய்வ வழிபாடு இன்னும் நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கவில்லை என்று இதில் காட்டுது. அது நீங்கள் வாரம் கூட போகலாம், மாதம் கூட போகலாம். ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய முறைகளை சரியாக செய்யாத காரணத்தினால அந்த குலதெய்வத்தின் அருள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கப் பெறாமலேயே இருக்கின்றது. இதை கொஞ்சம் நீங்கள் பெரியவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தபடி என்ன செய்யணுமோ செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லாம் குருநாதர்கிட்ட கேளுங்க, பெரியவாழ்கிட்ட கேளுங்க. கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய என்ன செய்ய வேண்டும், அந்த செய்தால் இப்படியெல்லாம் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. அதன்படி நடக்க ஆரம்பிங்க. நடந்தீங்கன்னு சொன்னால் தான் இதெல்லாம் எல்லாம் கிடைத்தும் கூட கை கட்டியது வாய் கட்டலை அப்படிம்பாங்க இல்லையா. இப்போ ஒரு திருமணம்னு வச்சுக்கொடுமே, நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கே வச்சுக்கிடுவோம். நல்ல வரன் வந்திருக்கு, ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதியா. அது எல்லா பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடித்தாலும் கூட அவங்க தள்ளி போடுறாங்க. என்னன்னு தெரியலை, தள்ளி போட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் பேச்சு மூச்சை காணும், ஃபோனும் காணும், மெசேஜும் காணும் யா அப்படிங்கிற கணக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு எல்லாம் கூடி வரும், ஒன்றும் சொல்லாமல் போயிடுவாங்க. எல்லாம் இருக்கும், திருப்தியாக இருக்குது, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிக்கிடுச்சு, இல்லை பிள்ளையாண்டான பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனாலும் நல்லபடியாக முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிணத்துல ஓட்ட கல்லாக கிடக்கும். எந்த விதமான தகவலும் இருக்காது, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கின்ற சில குறைகள். அதான் அந்த குலதெய்வத்தினுடைய எல்லா கிரகங்களும் வழிவிட்டாலும் குலதெய்வம் என்பது உத்தரவு இருந்தால்தான் உங்களுடைய குடும்பத்தில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதை கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவரும் வழி விடணும். அதாவது சொல்கிறாங்க இல்லையா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணுங்கிறாங்க இல்லையா. அந்த பூசாரிங்கிறது தான் இங்கே குலதெய்வம். அதைத்தான் அந்த பழமொழி அப்படி பேசி வச்சாங்க. சாமி வரம் கொடுத்தாலும், ஈசனே வரம் கொடுத்தாலும் கூட உங்களுடைய குலநாதன் அவர் சப்போர்ட்டில் இருக்கணும். அவர் தான் வாங்கி கொடுக்க முடியும். அவரை நீங்கள் நம்ம என்னமோ செய்கிறோம் செஞ்சுக்கிட்டே இருந்து அது தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அது வேலை செய்யாது, கம்முன்னு இருக்கும். அதாவது தெய்வம் பேசாதும்பாங்க இல்லையா. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு சேரலை இல்லை, இதுதான் அது அர்த்தம். எனக்கு சேர்ந்தாத்தானப்பா நீ அனுப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற பணத்தை ஜிபேயில் போட்டுட்டேன், அதில் போட்டேன், இதில் ஏன் செல்லுக்கு என்னுடைய கணக்குக்கு வரணுமே, என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரலையே. அதுக்கு என்ன செய்ய முடியும், நீ தான் பார்த்து செய்யணும். நான் எப்படி போய் அதை போய் ரெக்கவரி பண்ண முடியும்? நம்ம கேட்குறோம் இல்லையா. அதே போல தான் எல்லா கிரகங்களும் உத்தரவு கொடுத்தாலும் கூட அது பெற்றுக் கொடுப்பது இந்த குல தெய்வம் தான்.
இதை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கவில்லை என்று இதில் காட்டுது. அவாவா ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது புரிய வரும். அருகில் உள்ள ஜோசியத்தை கேட்கலாம், அல்லங்கில் உங்களுடைய குடும்ப குருவாக யார் இருக்கிறாங்களோ அவாட்ட கேளுங்க, அல்லங்கில் பெரிய ஆள்கிட்ட உங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவங்க கிட்ட கேட்கலாம். ஏதோ ஒன்று குறை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், அதை சரி பண்ணினாத்தான் உதய செவ்வாயினுடைய உன்னத லீலைகளுடைய அற்புதங்கள் உங்களை யோகங்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். இதை கொஞ்சம் மறந்துடாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அது அப்படி இருக்குது. சில பேருக்கு உங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட வகையிலே காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு இருக்கும், சரியாக கேட்காது அப்படிம்பாங்க. சில பேர் வயிறு பிரச்சனை இருக்கும். சில பேர் முடி எதேச்சியாக இல்லாமலே இந்த 2-3 வர்க்கங்கள் அப்படி ஆகிருக்கும். இவைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் நினைவுறுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் கொஞ்சம் இதை முக்கியத்துவமாக பேசிட்டு வார். அதைப்படி செய்யுங்க. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக 3க்குரியவன் 8ல் இருக்கலாம், நல்லது தான். அதாவது உபஜய பராக்கிரம கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் 3க்குடையவனாகி 8ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தான், கெடுதல் செய்யாது. அது ஒரு வகையில் நல்லது. அதே போல் அவரையும் குரு பார்த்துருக்கார். அதனால் தைரியம், வீரியம், பராக்கிரம் சிறப்படையும். உங்களுடைய தைரியத்தின் போக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் அதாவது உங்களுக்கு முன்னேற்றம் தடை என்பது இருக்காது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய தாய் சுகம் கல்விக்கு அதிபதியாகிய சூரியன் சூனியமடைந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். சூனியமடைந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தோப்பனாருக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 4 தாய்க்கும் அதே தான். தாயாருக்கும் ஒரு சிலருக்கு நிறைவேறாத எண்ணங்களால் அவஸ்தைப்பட்டுருப்பாள். அதே போல் தாயாருக்கு உஷ்ண பீடையினால் அவஸ்தைப்பட்டுருப்பாள். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கங்க. கூடவே உதய செவ்வாய் இருக்கிறார். உதய செவ்வாய் உச்ச செவ்வாய் கூட இருக்கிறதுனால இப்போ பிரச்சனைகள் குறையும். உடல்நலத்தினுடைய ஆரோக்கியம் என்பது குறைந்து இருந்தது. இப்போ அனாரோக்கியம் குறையும். ஆரோக்கியம் பெருகும், அனாரோக்கியம் குறையும். அந்த மாதிரி இருக்குது. வீடு வாசல்லையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க. இவைகள்லாம் சரி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் கிடைக்கும் யோகத்தை தங்கு தடையின்றி அனுபவிக்கலாம். அதுதான் விஷயம். அது பின்ன 8க்கும் 11க்கும் அதிபதியாகிய கோவிந்த குருவாக இருக்கின்றார். இவர் கெடுக்க மாட்டார். அட்டமத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே ஆயுள் வலிமையாக இருக்கும், லாபங்கள் பெருகும். 9-10க்கு அதிபதியாகிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால சர்வ வல்லமையும் கிடைக்கக்கூடிய யோகம். தொழில்துறையில் முன்னேறுவீர்கள். வியாபாரத்தில் வியாபாரம் பெருகும். தொழிலாளிகள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ந்துவிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, இந்த சாதாரண உத்தியோகம் சரி, பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இப்போ கணிசமான ஒரு சம்பள உயர்வை எதிர்பார்க்கக்கூடிய கட்டம் நல்லபடியாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல யோகம் காத்துண்டிருக்குது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கு மட்டும் அது நீங்கள் தான் செய்யணும். அது நம்ம ஜோசியத்துல எல்லாம் தனியாக இதெல்லாம் எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால அதை நீங்கள் பார்த்து எப்படி செய்யணுமோ அதை சரி பண்ணுங்க. நல்லது. நன்றி, வணக்கம்.